அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பு ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் போதெல்லாம் வாக்குத்தத்தங்களை தான் ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஆனால் இந்த இடத்திலே கண்டிப்போடு சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்கிறார். என்ன நடந்தது ஆபிரகாமுக்கு? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தெளிவாகவே ஆண்டவர், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அது கடற்கரை மணலைப் போல எண்ணி முடியாததாக இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தோம். அவசரப்பட்டு சாராள் என்ன சொல்கிறாளோ அதற்கு கீழ்ப்படிந்து சாராளினுடைய பேச்சை கேட்டு தேவனிடத்தில் விசாரிக்காமல் இவர் என்ன செய்கிறார்? ஆகாரை திருமணம் செய்கிறார். குழந்தை பிறக்கிறது. இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை பாருங்கள். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம், ஆபிராம் 99 வயதான போது மீண்டும் கர்த்தர் பேசுகிறார். ஏறக்குறைய 13 ஆண்டுகள் எந்த தரிசனமும் இல்லை, தேவன் பேசவில்லை. ஆபிரகாம் கண்டிப்பாக ஜெபித்திருப்பார், பலி செலுத்தியிருப்பார், கர்த்தரை தேடியிருப்பார். ஆனால் 13 ஆண்டுகள் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசவில்லை. பின்பு இறக்கப்பட்டு கண்டிப்போடு சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவ பிள்ளைகளே, நமக்கு நிறைய வாக்கு தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தோம். அதை விசுவாசிக்காமல், அதை சந்தேகப்பட்டு அல்லது அவசரப்பட்டு தவறான வேறு முடிவுகளுக்குள்ளாய் நாம் போகும்போது சில நேரங்களிலே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு நமக்கு எந்த தரிசனமும் எந்த சொப்பனமும் எந்த வசனத்தோடும் நம்மோடு கூட பேசாமல் இருப்பார். பின்பு நாம் மனம் திரும்புகிற போது ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதை வாசிக்கிற போது ஒருவேளை உங்களில் யாரோ ஒருவர் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை தாண்டி யாரோ ஒரு ஊழியக்காரர்களோ யாரோ ஒருவரோ அல்லது உங்கள் மனதிலே தோன்றுகிற காரியத்தை எண்ணி அவசரப்பட்டு ஏதாகிலும் ஒரு முடிவுக்குள் இறங்கியிருந்தால், இந்த ஆபிரகாம் ஆகாரை திருமணம் செய்தது தேவனுடைய திட்டம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பின்பு இறக்கப்படுகிறார். ஆனால் 13 ஆண்டுகள் ஆபிரகாமோடு கூட பேசவில்லை. பின்பு கண்டிப்போடு ஆண்டவர் சொல்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அவசரப்படாமல் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது ஏற்ற சமயத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வார், ஏற்ற சமயத்திலே உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தாமதம் ஒரு ஆசீர்வாதம், தாமதம் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். இந்த ஆபிரகாம் அவசரப்பட்டு ஆகாரை திருமணம் செய்து இஸ்மவேலை பெற்றது நிமித்தமாய் இன்றைக்கு வரைக்கும் ஒரு போராட்டம் நிறைந்திருக்கிறது. அதே போல நாமும் அவசரப்படாமல் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனம் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறது. அவசரப்படுகிறவர்களுக்கு மிக முக்கியமாய் ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எல்லாவற்றிலும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அவசரப்பட்டது போல வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருந்தும் அந்த வாக்குத்தத்தங்களை சார்ந்திராமல் அவசரப்பட்டு எடுத்த முடிவினாலே ஆண்டவரை கண்டிப்போடு நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். நாங்களும் அவசரப்பட்டு எந்த காரியத்தில் இறங்காதபடிக்கு எங்களுக்கு ஞானம் கொடுத்து கர்த்தர் செய்யும் வரைக்கும் காத்திருக்க உதவி செய்யுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.